அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூஜா ஸ்ரீ. நான் இப்பொழுது டெக்னாலஜி என்னும் தொழில்நுட்பத்தை பற்றி கதை கூற முன்வந்துள்ளேன். இது 100 வருடத்திற்கு முன்பாக இருந்த காலகட்டமாகும். அந்த காலகட்டத்தில் எல்லாரும் குகைகளில் வாழ்ந்தாங்க, மர வீட்டில் தான் வாழ்ந்தாங்களாம். அப்போல்லாம் அவங்க வேட்டையாடுறது, நடனம் ஆடினது, அதே மாதிரி அவங்க சாப்பிட்டது எல்லாத்தையுமே அந்த குகைகளில் செதுக்கி வச்சாங்களாம். ஆனால் அதே மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்கு மாமிசங்களை தான் தேடி சாப்பிட்டாங்களாம். அதில் மான், கரடி அது மாதிரியான உயிரினங்களை வேட்டையாடி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். அதே மாதிரி போக போக என்ன பண்ணாங்களாம், கல்லுங்களை உரசும் போது நெருப்பு வரத்தை பார்த்து கல்லுங்களை உரசி குச்சிங்களை அடுக்கி நெருப்பு வர வச்சு அதில் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்களாம். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். அதனாலே அவங்க எப்பவுமே அந்த மாமிசம் வேட்டையாடினாங்களாம். அந்த நெருப்பை பற்ற வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். இரவுலையும் நெருப்பு தேவைப்படணும்னு அதே ஒரு இது ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நெருப்பு வர வச்சு வெளிச்சத்தை உண்டாக்கி வாழ்ந்து வந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆடைகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இலைத்தழைகள், மரப்பட்டைகள் இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து வாழை மர அந்த தண்டு அது எல்லாத்தையுமே வச்சு கட்டி ஆடைகள்லாம் அணிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மனுஷன் கண்டுபிடிச்ச முதல் கண்டுபிடிப்பு சக்கரம். அந்த சக்கரத்தை அவங்க ரெடி பண்ணி அந்த சக்கரம் வழியா வண்டிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் அதே சக்கரத்தை வச்சு மண்பானை எப்படி செய்யலான்றதையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இதுவே வச்சு அந்த சக்கரத்தை சுற்றி சுற்றி களிமண்ணை வச்சு மண்பானைங்க, அது பொம்மைங்க அதெல்லாமே செஞ்சு வச்சுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் அவங்க தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சு கூரை வீடு அது மாதிரியான வீடுகள்லாம் அவங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. அதில் கட்ட ஆரம்பிச்சு அந்த மண்பானை செய்கிற இதில் வச்சு அதுலேயே மண்ணடுப்பு செஞ்சு மண் குண்டான்கள்லாம் செஞ்சு அவங்க அதிலே சாப்பாடு செஞ்சு அதே மாதிரி அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியை விட இந்த காலத்தில் இருக்க தொழில்நுட்ப வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த காலத்தில் எப்படி தெரியுமா இருக்காங்க, அப்போ கூரை வீட்லையும் குகைகள்லையும் மர வீட்லையும் வாழ்ந்துட்டு இருந்த மனுஷங்க இப்போ 8 மாடி வீடு, 10 மாடி வீடு, 11 மாடி வீடு வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க அப்போல்லாம் மரப்பட்டு இழைத்தழைகளையுமே வச்சு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் எப்படி போடுறாங்க, டிசைனாக மாடர்னாக நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி அப்போல்லாம் எல்லாருக்கிட்டேயுமே மண்ணடுப்புலாம் இருக்காது. ஆனால் இப்போது எல்லார் வீட்லேயுமே கேஸ் ஸ்டவ் இருக்குது. எல்லாருமே இப்போ யாருமே மண்ணடுப்புலலாம் சமைக்கிறது இல்லை, எல்லார் வீட்லேயும் கேஸ் ஸ்டவ் இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் எதை வச்சு அரைச்சாங்க, அவங்க அம்மிக்கல் அது மாதிரி போன்ற பொருட்களை வச்சு அரைச்சாங்க. ஆனா இப்போலாம் மிக்சி, கிரைண்டர் அது மாதிரி வந்துடுச்சு. அப்போலாம் துணி துவைக்கணும்னா ஏரிகளுக்கு போய் ஏரிகள்ல இருந்து தண்ணியை வச்சு துணி துவைச்சி அங்கேயே துணியை காய போட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வருவாங்க வீட்டுக்கு. ஆனா இப்போல்லாம் வீட்டில் வாஷிங் மிஷின் வந்த பிறகு அதுவே துவைச்சு கொடுத்துரும், அதுவே காய வச்சு கொடுத்துரும், நம்ம எடுத்து மடிச்சு வைக்க வேண்டியதுதான் வேலை. இப்படி ஆயிட்டு இருக்கு. அந்த காலத்துல இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி விட இந்த காலத்துல தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாகவே இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போற தொழில்நுட்ப வளர்ச்சி இதை விட அதிகமாகும். இதுக்கப்புறம் வரக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சினால எது வேணாலும் நடக்கலாம். அதனால நம்ம இயற்கையையும் பாதுகாக்கணும், நம்ம சுற்றி இருக்க இடத்துலையுமே தூய்மையாக வச்சுக்கணும். நன்றி.